அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை இந்த பூமிக்கு அனுப்பி இருப்பது நாங்கள் சதாவும் அல்லாஹுடைய முன்னிலையில் அடியார்களாக அடிமைத்தனத்தை நிரூபித்தவர்களாக எங்களுடைய அடிமைத்தனத்தினுடைய செயற்பாடுகளை அல்லாஹுடைய முன்னிலையில் சகல நிலைமைகளிலும் முன்வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் எம்மை அனுப்பியிருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த மனிதன் அல்லாஹுவை விளங்க வேண்டிய முறையில் விளங்குவானோ இவன் அல்லாஹுவை எப்படி இபாதத் செய்ய வேண்டுமோ அப்படி இபாதத் செய்வான். அல்லாஹுவை மனிதன் விளங்காமல் இருப்பதன் காரணம்தான் மனிதன் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய இபாதத்துகளில் ஈடுபடாமல் இருப்பது. இபாதத்துகளில் ஈடுபட்டாலும் அவன் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அல்ல, ஏதோ தானோ எதற்கோ ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய நிலைமையில் ஆகுவது மனிதன் அல்லாஹுவை விளங்காமல் இருப்பதனால்தான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பலவிதமான நிலைமைகளை தேவைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். எங்களுடைய நிலைமைகள் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக இன்று நாம் எங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகளில் அல்லாஹ்விடத்தில் முன்னோக்குவதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அவனுடைய அடியார்களின் பக்கம் நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். மனிதனை நம்புகின்றோம், படைப்பினங்களை நம்புகின்றோம், அல்லாஹுவை நம்பவில்லை. நம்பப்பட வேண்டியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் எங்களை முன்னோக்கினால், நாங்கள் அல்லாஹ்வை நம்பினால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்களாக ஆகுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, துஆ என்பது அது மிக பிரதானமான ஒரு இபாதத். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அதனை பதிவு செய்திருக்கின்றார்கள். அத்துஆஉ முஹுல் இபாதா, அத்துஆஉ முஹுல் இபாதா, துஆ என்பது இது இபாதத்துகளுடைய அடிப்படை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, எதற்கு இபாதத் செய்வது, யாரை இபாதத் செய்வது, யாருக்கு இபாதத் செய்வது, இபாதத் செய்வதனுடைய லாபம் என்ன என்பதை மனிதன் விளங்கினால் அவன் முறையாக சரியாக இபாதத் செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வது, தொழுகை நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் தொழுகையை மட்டும் தான் இபாதத் என்பதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகை இபாதத்துகளில் மிக பிரதானமானது. தொழுகை இபாதத்துகளில் மிக பிரதானமானது. தொழுகை என்றாலே அதில் அதிகமான பகுதி அது துஆவாகத்தான் இருக்கின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஃதலு துஆ அல்ஹம்துலில்லாஹ், அஃதலு துஆ அல்ஹம்துலில்லாஹ், துஆக்களில் மிகச்சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொல்கின்றான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே துஆ கேளுங்கள், உங்களுடைய ரப்பை அழையுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை அழைப்பது, அல்லாஹ்வை இடத்திலே துஆ கேட்பதென்றால் அது எப்படி நாங்கள் துஆ கேட்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான், ததர்ருஅன், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சியவர்களாக, வ குஃபியா, அதே போன்று பணிந்தவர்களாக, பணிந்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சியவர்களாக, பணிந்தவர்களாக, சப்தத்தை குறைத்த நிலைமையில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய ஏவலாக இருக்கிறது.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கின்றான், உதுஉ ரப்பக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னை அழையுங்கள், என்னிடத்திலே துஆ கேளுங்கள், அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுடைய துஆவுக்கு பதில் அளிப்பேன். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னிடத்திலே துஆ கேளுங்கள், அஸ்தஜிப் லக்கும், நாங்கள் உங்களுடைய துஆவுக்கு பதில் அளிப்பேன், நான் துஆவை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றான் இதே ஆயத்திலே. இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆயத்திலே முதற் பகுதியை நாங்கள் விளங்குகின்றோம், ஆனால் முதற் பகுதியை அதிகமாக கேட்கின்றோம். ஆனால் இந்த ஆயத்தினுடைய இரண்டாவது பகுதி அது மிகவும் முக்கியமானது. அந்த இரண்டாவது பகுதி அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, எவர்களெல்லாம் என்னுடைய இபாதத்துகளை புறக்கணித்து பெருமை அடிப்பார்களோ, என்னுடைய இபாதத்துகள் செய்வதை விட்டும் பெருமை அடிப்பார்களோ, சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவர்கள் இழிவடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே முதலாவது சொல்கின்றான், நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள். இரண்டாவது சொல்கின்றான், என்னுடைய இபாதத்திலே எவர் பெருமை அடிப்பாரோ, என்னுடைய இபாதத் செய்வதை விட்டும், என்னை இபாதத் செய்வதை விட்டும் எவர் பெருமை அடிப்பாரோ அவர் இழிவடைந்தவனாக நரகத்தில் நுழைவான் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதே. அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடன் பார்க்கும் பொழுது இரண்டும் ஒன்றாக இருக்கின்றது. அதுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அத்துஆ முஹுல் இபாதா, அத்துஆ முஹுல் இபாதா, துஆ என்பது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது என்பது இது இபாதத்துகளுடைய அடிப்படை ஆணியர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பது. அன்பார்ந்த சகோதரர்களே, இபாதத் என்பது அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடியது. மனிதன் இபாதத் செய்வான் எப்பொழுது அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றால் அவன் அல்லாஹ்வை இபாதத் செய்வான். ஏன்? அல்லாஹ்வை நம்பிவிட்டான். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றால் அவன் அல்லாஹ்வை நம்பிவிட்டான். அல்லாஹ்வை நம்பியவன் அல்லாஹ்வை இபாதத் செய்வான். அல்லாஹ்வை நம்பாதவன் தான் அன்பார்ந்த சகோதரர்களே இபாதத் செய்ய மாட்டான். எவன் இபாதத் செய்வான்? அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு தேவை இருந்தால் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்திலே ஒரு தேவை இருந்தால் நாம் அவர்களை எப்படியெல்லாம் தூக்கி வைத்து பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுகின்றோம். எதற்காக? அவனிடத்திலே எங்களுடைய ஒரு சில சின்ன தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, ஆலத்தை படைத்து ரப்புல் ஆலமீனாகிய அகிலத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன், அகிலத்தாரை படைத்தவன், அகிலத்தாருக்கு தேவைகளை உண்டு பண்ணக்கூடியவன், அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அபு தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற எல்லா சுனன்களிலும் பதிவாக இருப்பது. ஹஜ்ரத் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ என்றால் அதுவே இபாதத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ என்றால் அதுவே இபாதத். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், அஃலலு துஆ அல்ஹம்துலில்லாஹ், துஆக்களில் மிகச்சிறந்தது அல்லாஹ்வை புகழ்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகை என்றால் என்ன? தொழுகை என்றால் என்ன? தொழுகைக்கு அரபியிலே ஸலாஹ் என்று சொல்வார்கள். அஸ்ஸலாஹ் என்றால் அதற்கு இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றது. ஒன்று, அஸ்ஸலா என்பது துஆவுக்கும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் தொழக்கூடிய இந்த முழுமையான தொழுகைக்கும் அஸ்ஸலாஹ் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழுகை என்ற வார்த்தைக்கு
அஸ்ஸலா என்று சொல்லப்படுகிறது. இதனால தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மதுஹபுடைய அடிப்படையிலே ஜனாசா தொழுகைக்கு பின்னால் துஆ என்பது கிடையாது. ஷாஃபிஈ மதுஹபுடைய அடிப்படையிலே நாங்கள் ஜனாசா தொழுகையை தொழ வைத்ததன் பின்னால் ஜனாசாவுக்காக மேலதிகமாக இன்னொரு துஆ செய்கின்றோம். ஆனால் ஹனஃபி மதுஹபிலே அவர்கள் ஜனாசா தொழுகையை தொழுதால் அதற்கு பின்னால் துஆ என்பது கிடையாது. தொழுகையை முடித்து சலாம் கொடுத்தால் ஜனாசாவை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். அது அவர்களுடைய மதுஹப். ஏன் அன்பார்ந்த சகோதரர்களே, ஜனாசா தொழுகையிலே 4 தக்பீர்கள் கட்டுகின்றோம். அந்த ஜனாசா தொழுகையிலே முதல் தக்பீர், அதிலே நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்கின்றோம். இரண்டாவது தக்பீர், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ கேட்கின்றோம், ஸலவாத். மூன்றாவது தக்பீரிலே ஜனாசாவுக்காக ஏறக்குறைய ஹதீஸிலே வந்த அடிப்படையில் 15, 18, 16 துஆக்கள் இருக்குது ஜனாசாவுக்காக கேட்கக்கூடிய துஆ. 4வது தக்பீர் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்காகவும் ஜனாசாவுக்காகவும் கேட்கக்கூடிய துஆ. இந்த தொழுகையிலே வெறும் துஆக்கள் மட்டும் தான் இருக்குது அன்பார்ந்த சகோதரர்களே. இதைத்தான் ஹனஃபி மதுஹபுடைய இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜனாசா தொழுகையிலே தொழுகை மாத்திரம் போதும், அதற்கு பின்னால் துஆ தேவையில்லை என்று சொல்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் தொழுகின்றோம், எங்களுடைய தொழுகை அது எப்படிப்பட்டது? தக்பீர் கட்டு தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வருகின்றோம், வரும் பொழுது கேட்பதற்கு துஆ. மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக வெளியிறங்கி வரும் பொழுது வீட்டு வாசல்லையே கேட்பதற்கு துஆ. மஸ்ஜிதுக்குள்ளே வரும் பொழுது நாங்கள் துஆ கேட்டுக்கொண்டு வருகின்றோம். அல்லாஹ்வுடைய அன்பை, ரஹ்மத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். தொழுகைக்காக சஃப்ல நிற்கின்றோம், அப்பொழுதும் ஒரு துஆ எங்களுக்கு இருக்குது. தொழுகை தக்பீர் கட்டினால் அதற்கு பின்னால் அல்லாஹ்வை புகழுகின்றோம். அதுக்கு துஆ ஸனா என்று சொல்லப்படுகிறது. سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا اله غيرك. இதுக்கு துஆ ஸனா என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது முழுமையாக அல்லாஹ்வை புகழுவதே. அதற்கு பின்னால் வஜ்ஜஹ்து ஓதுகின்றோம், அதற்கு பெயர் துஆஉல் இஃப்திதா, தொழுகையை ஆரம்பிப்பதற்குரிய துஆ. அதற்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹா முதல் 3 ஆயத்தும் அல்லாஹ்வை புகழ்வது. 2வது 4வது ஆயத் அன்பார்ந்த சகோதரர்களே, அது எங்களுக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தப்பட்டது. 3 அடுத்த ஆயத்துகள் அது தனிமையாக துஆ. ருக்கூலே அல்லாஹ்வை புகழுகின்றோம், இஅ்திதால் அதிலே அல்லாஹ்வை புகழுகின்றோம், சுஜூதிலே அல்லாஹ்வை புகழுகின்றோம், 2 சுஜூதுக்கு மத்தியிலே நடு இருப்பு அல்லாஹ்வை புகழுகின்றோம். அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்காக 7 துஆக்களை சொன்னார்கள். ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஃபஅனி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி. இந்த 7 துஆவும் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய இந்த துனியா மறுமை ஆகிரா, இந்த துனியா ஆகிராவுடைய அனைத்து தேவைகளும், துனியாவுடைய தேவைகள், ஆகிராவுடைய தேவைகள், அல்லாஹ்வுடைய அன்பு, மன்னிப்பு தேவை, இந்த உலகத்திலும் தேவை, மர்மையிலும் தேவை. எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஆரோக்கியம் தேவை. அது போன்று எங்களுடைய இபாதத்துகளில் ஏற்படக்கூடிய குறைகளை அல்லாஹ் அவருடைய அன்பை கொண்டு நிறை செய்ய வேண்டும். இந்த அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்பட்ட துஆ தான் 2 சுஜூதுகளுக்கும் மத்தியில் வந்து உட்காரக்கூடிய நடுவிருப்புடைய துஆ. அதற்கு பின்னால் மீண்டும் ஒரு சுஜூத் செய்கின்றோம், அதுவும் அல்லாஹ்வுடைய புகழ், அல்லாஹ்வுடைய உயர்வை சொல்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அத்தஹிய்யாத் என்பது அதுவும் அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வுடைய பெரிய தன்மைகள் அவைகளை சொல்லி அதற்கு பின்னால் எங்களுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மிக பிரதானமான 3 துஆக்களை கற்றுத் தந்தார்கள். எங்களுடைய சிறிய பெரிய இரகசியமான பரகசியமான அனைத்து பாவங்களையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த இந்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம், அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அخرtu வமா அஸ்ரர்tu வமா அஅலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அஅலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅக்கிரு லா இலாஹ இல்லா அன்த என்ற இந்த துஆ அன்பார்ந்த சகோதரர்களே முழுமையாக அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக மன்னிப்பு கேட்பது. இதற்கு பிறகு அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்விடத்திலே கபருடைய வேதனை, அதே போன்று மர்மையுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய நரகத்திலிருந்து பாதுகாப்பு, தஜ்ஜாலுடைய கொலப்படிகளிலிருந்து பாதுகாப்பு கேட்பதற்குரிய துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஆதாபி ஜஹன்னம் வ மின் ஆதாபில் கபர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த துஆவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே எங்களுக்கு அத்தஹியாத் ஓதியதற்கு பின்னால் கேட்பதற்காக சொல்லி தந்த துஆ. அதற்கு பின்னால் இன்னொரு துஆ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்காக ஒரு துஆவை சொல்லித்தாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே அந்த துஆவும் தௌபா இஸ்திக்பாருக்குரியது தான். அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا كبيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. இந்த துஆவை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதற்காக சொல்லிக் கொடுத்ததே. அன்பார்ந்த சகோதரர்களே இந்த 3 துஆவும் எங்களுடைய ஷாஃபி மذஹபுடைய உலமாக்கள் இமாம்கள் எங்களுக்கு தொழுகையில் ஓதுவதற்கு இந்த துஆக்களை கோர்வையாக தந்திருக்கின்றார்கள், அத்தஹியாத்துடன் கோர்வையாக தந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே இன்று எங்களுடைய தொழுகையை எப்படி எடுத்துக்கொண்டால், அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுடைய தொழுகையுடைய நிலைமை எப்படி என்றால், நாங்கள் எங்களுடைய தொழுகையை பார்க்கும் பொழுது எந்த அளவும் எந்த துஆவும் இல்லாமல் சுருக்கமாக தொழுவிக்கப்படுமோ இதுதான் தொழுகை என்பதாக நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். தொழுகையிலே நேரம் கூட போகுதாம், தொழுகையிலே நேரம் கூட போகுதாம். அன்பார்ந்த சகோதரர்களே இப்பொழுது இந்த ஹுத்பாவிலே சொல்லப்பட்ட இந்த துஆக்களை சிந்தித்து பாருங்கள். இது நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியவைகளா அல்லது நாங்கள் சோம்பேறித்தனமாக படுபோக்குகளாக விட்டு எழும்ப வேண்டியதுகளா? அன்பார்ந்த சகோதரர்களே தொழுகைக்கு பின்னாலும் எங்களுக்கு துஆக்கள் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே தொழுகைக்கு பின்னால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தொழுகைக்கு பின்னால் அவனுக்கு ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆ இருக்குது. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே தொழுகைக்கு பின்னால் தொழுது சலாம் கொடுத்தவுடன் எங்களுக்கு ஓதுவதற்கு சில திக்ர்கள் இருக்குது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துஆக்கள் திக்ர்கள் இருக்குது, குறிப்பிட்ட சில ஓதல்கள் இருக்குது. அவைகள் எங்களுடைய பாதுகாப்புக்குரியது. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுடைய நிலைமை என்னவென்றால், சலாம் கொடுத்து இமாம் சலாம் கொடுத்து முதலாவது சலாம் சொல்லி இரண்டாவது சலாம் சொல்லும் பொழுது இவர்கள் ஒரு சாரார் எழும்பி போக தொடங்குகின்றார்கள். எதற்காக எழும்பி போகின்றார்கள்? அன்பார்ந்த சகோதரர்களே பாக்கியம் கெட்ட தனம் தான் எழும்பி போவது. தொழுதவுடன் எழும்பி போவதென்பது இது ஷைத்தான் இவர்களை கொண்டு போகக்கூடிய விடயம். நான் என்னுடைய கையால் மடியால் சொல்லக்கூடிய விடயம் அல்ல. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனிடத்திலே 2 சந்தர்ப்பங்களில் ஷைத்தான் வந்து அவனை குழப்புகின்றான்,
அவனிடத்திலே ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று, இவன் தொழுகைக்காக வருகின்றான். தொழுகைக்காக வரும் பொழுது இவனுடைய தொழுகையிலே இவனுக்கு பல குழப்பங்களை உண்டு பண்ணி பல ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகின்றான். இதனால் இவன் தொழுகையிலே எத்தனை ரக்காத்துகள் தொழுதான் என்ற உணர்வும் இல்லாமல் தொழுகின்றான். தொழுது முடிந்த உடனேயே இவனை தொழுத இடத்திலிருந்து அதற்கு பின்னால் உள்ள திக்ருகளையோ துஆக்களையோ அந்த ஓதல்களையோ ஓத விடாமல் இவனை தொழுத இடத்திலிருந்து எழுப்பி விடுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த சலாம் கொடுத்தவரனே எழும்பி ஓடுவது. ஏன்? அவர்களை ஷைத்தான் தொழுகையிலேயே குழப்பி விடுகின்றான். சிலருக்கு போன் ரிங் ஆகும், இன்னும் சிலர் போன் ரிங் ஆகினோ இல்லையோ சலாம் கொடுத்தவுடனே எழும்பி விடுகின்றார்கள். எழும்பி அவர்கள் பொக்கெட்டில் உள்ள போனை எடுத்துக்கொண்டு ஏதோ இவர்கள் விட்டால் ஆள் இல்லை, இவர்கள் இல்லை என்றால் வெளியிலே எவரோ சக்கராத்தில் இருக்கின்றார், அவருடைய உயிரை இவர் தான் காப்பாற்ற வேண்டும் என்று மாறி எழும்பி போகின்றார்கள். மஸ்ஜிதுக்குள்ளே நேரம் கழிக்க தயார் இல்லை. ஏன்? மஸ்ஜித் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகி. மஸ்ஜித் என்பது ஒவ்வொரு தக்வா உள்ளவனுடைய வீடு என்றார்கள். தக்வா உள்ளவனுக்கு மஸ்ஜிதுக்குள்ளே நிம்மதி, அமைதி, மன ஆறுதல், மனதில் ஓர்மை உண்டாகும், இவனுக்கு சந்தோஷம் உண்டாகும் மஸ்ஜிதுக்குள்ளே அமைதி உட்கார்ந்திருக்கும் பொழுது. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, மஸ்ஜிதை விட்டு மஸ்ஜிதுக்கு வந்தால் உடனே வெளியாகுவதற்கு மஸ்ஜிதிலே நேரங்களை பார்த்து பார்த்து இவ்வளவு நேரம் போகுது, இப்படியாகுவது என்று எல்லாம் பேசுவதும் கதைப்பதும், வெளியிலே போய் மஸ்ஜிதுக்குள்ளே நேரம் கூடுதலாக கழியுது என்று பேசுபவர்கள் எல்லாம் அன்பார்ந்த சகோதரர்களே ஈமானுடைய குறைபாடு உள்ளவர்கள். ஈமானிலே குறைபாடு உள்ளவர்கள் தான் இந்த பேச்சுக்களை பேசுவார்கள். அவர்களுக்கு தான் மஸ்ஜிதுக்குள்ளே உட்கார்ந்திருக்கவும் நேரம் இல்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடுத்த விடயம் அன்பார்ந்த சகோதரர்களே, தூங்குவதற்காக மனிதன் படுக்கைக்கு செல்கின்றான். தூங்க முன்னாலும் இவனுக்கு ஓதுவதற்கு திக்ர்கள் இருக்குது, துஆக்கள் இருக்குது, சில சூறாக்கள் இருக்குது. இவைகள் இவனுக்குரிய முழுமையான பாதுகாப்பு. இன்னும் சில குர்ஆனுடைய சில சூறாக்களும் ஆயத்துகளும் இருக்குது. இவனுக்கும் இவனுடைய குடும்பத்துக்கும் இவனுடைய சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு. ஷைத்தானுடைய கொலப்படிகள் இருந்து இரவுல இவனுக்கு ஷைத்தான் கொலப்படி உண்டு பண்ணி இவனுடைய தூக்கத்தை கெடுத்தாமல் இருப்பதற்கும் துஆக்கள் இருக்குது. இந்த துஆவையும் எந்த ஓதலையும் ஓத விடாமல் தூங்கக்கூடிய நேரத்திலே இவனை தூங்க போட்டு விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தூங்கும் பொழுதும் தொழும் பொழுதும் மனிதனிடத்திலே ஷைத்தான் வந்து விடுகின்றான். தூங்க முன்னால் உள்ள ஓதல்கள் துஆக்களை செய்வதை விட்டும் ஷைத்தான் இவனை பராக்காக ஆக்கி விடுகின்றான், இவனை தூங்க வைத்து விடுகின்றான். தொழும் பொழுது இவனிடத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணி இவனை தொழுகைக்கு பின்னால் எந்த ஒரு துஆவும் கேட்க விடாமல் ஷைத்தான் எழுப்பி விடுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட தேவைகளை வைத்திருக்கின்றான். எங்களுடைய சகல தேவைகளையும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் அடைய வேண்டும். எங்களுடைய சகல தேவைகளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதை கொண்டு நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு துஆ கேட்க தெரியாது, துஆவுடைய ஒழுக்கங்கள் தெரியாது, எப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்பது தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகைக்கு பின்னால் நாங்கள் 2 கைகளை தூக்கி சூரத்துல் ஃபாத்திஹாவை மாத்திரம் ஓதி அதற்கு பின்னால் எங்கள் பாஷையிலே, தமிழிலேயா அல்லது சிங்களத்திலேயா அல்லது மலை பாஷையா இங்கிலீஷா, எங்களுடைய பாஷையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய தேவைகளை கேட்போம். அனைத்து பாஷைகளும் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் அந்த தேவைகளை நிறைவேற்றுவான். எங்களுக்கு துஆ கேட்க தெரியாது,
இமாம் அரபியிலே துஆ கேட்கின்றார். அவர் எதைத்தான் கேட்கின்றாரோ எங்களுக்கு தெரியாது. சில மொட்ட கருத்துள்ளவர்கள் கூட்டு துஆவுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அவர்களுக்கு தேவைப்படுவதைத்தான் கேட்பார்கள். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுவதை கேளுங்கள். இது அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இமாம் தன்னுடைய மஅமூம்களுக்கும் சேர்த்து துஆ கேட்காமல் தனக்கு மாத்திரம் துஆ கேட்டால் அவர் மோசடிக்காரன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் துஆ கேட்பது மஅமூம்களுக்கும் சேர்த்துத்தான். ஆனால் மஅமூம்கள் இமாம் கேட்கக்கூடிய துஆவோடு மாத்திரம் போதுமாக்கிக் கொண்டு இதற்கு பின்னால் எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் அல்லாஹ்விடத்தில் எதையும் கேட்க தேவையற்றவன் என்ற இந்த நிலைப்பாட்டுக்கு எந்த மஅமூமும் வரக்கூடாது. ஒன்றில் இமாம் துஆ கேட்கும் முன்னால் நாங்கள் துஆ கேட்போம், அல்லது இமாமுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்லிவிட்டு திரும்பவும் துஆ கேட்போம், அல்லது இமாமுடைய துஆவுக்கு ஆமீன் சொன்னோம் இல்லையோ நாங்கள் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய ரப்பிடத்திலே நாங்கள் முன்வைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொண்டு சந்தோஷம் அடைகின்றான். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி சஹாபியும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, மல்லம் யஸ்அலில்லாஹ, எந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ யக்தப் அலைஹி, அல்லாஹ் அவனுடன் கோபிக்கின்றான். மல்லம் யதுல்லாஹ கதிபல்லாஹு அலைஹி, இப்படியும் ஒரு ரிவாயத் வந்திருக்கிறது. யார் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கவில்லையோ அல்லாஹ் அவனுடன் கோபிக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது என்னது? நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கவில்லை என்றால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இபாதத்துகளுடைய அடிப்படை பிரதானமான அந்த துஆவிலே நாங்கள் ஈடுபடவில்லை என்றால் நாங்கள் பெருமைக்காரர்களே. எவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டும் இபாதத்திலே பெருமை அடிப்பார்களோ, நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க தேவையற்றவன், எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று இப்படி நடந்து கொள்வார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை கேவலப்படுத்தி நரகத்திலே நுழைவிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ எப்படி கேட்க வேண்டும்? துஆ நாங்கள் எப்படி கேட்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேளுங்கள், இரகசியமாக கேளுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா துஆ கேட்குமாறு ஏவிருக்கின்றான். ஒரு நாட்டுப்புறத்து மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதற்காக எங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு நெருக்கமாக இருப்பானா அல்லது தூரமாக இருப்பானா? அல்லாஹ் எங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் நான் அல்லாஹ்வுடன் முனாஜாத் ரகசியமாக என்னுடைய உள்ளத்தால் நான் அல்லாஹ்வுடன் ரகசியமாக துஆ கேட்பேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களை விட்டும் தூர இருந்தால் நான் அல்லாஹ்விடத்திலே கத்தி துஆ செய்வேன் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். நஹ்னு அக்ரப், அதாவது உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்னிடத்திலே எவர்கள் துஆ கேட்பார்களோ அவர்களுடைய துஆவுக்கு நான் பதில் சொல்லுவேன். சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னும் சொல்கின்றான், فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ, எவர்கள் என்னிடத்திலே துஆ கேட்பார்களோ அவர்கள் நான் அவர்களுடைய துஆவை கபூல் செய்வேன் என்று அவர்கள் என்னிடத்திலே ஆதரவு வைக்கட்டும். அதுபோன்று நான் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வேன் என்று அவர்கள் என்னை உறுதியாக நம்பட்டும். அதன் மூலம் லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே எங்களுக்கு சொல்கின்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத், மனிதனுடைய
களத்திலே அந்த உயிர் நாடிகளான இரத்தம் ஓடக்கூடிய அந்த நரம்புகளை விடவும் அல்லாஹ் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் பல தேவைகள் உள்ளவர்கள், பல கவலைகளுக்குரியவர்கள், பல நிலைமையுடையவர்கள். எங்களுடைய அனைத்து நிலைமைகளையும், அனைத்து பிரச்சனைகளையும், அனைத்து தேவைகளையும் போக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். எனவே நாங்கள் அல்லாஹ்வை எப்படி ரப்பாக ஏற்று இபாதத் செய்கின்றோமோ, இது போன்று அல்லாஹ்விடத்திலேயே அல்லாமல் வேறு எவரிடத்திலும் நாங்கள் கேட்காமல் தேவைப்படாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ வைப்பானாக. அல்லாஹ் தஆலா நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இது காலம் வரையில் நாங்கள் துஆக்களில், இபாதத்துகளில் என்னென்ன குறைகள் செய்தோமோ, என்னென்ன தவறுகள் செய்தோமோ, கவனக்குறைவு செய்தோமோ, அந்த அனைத்து தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்து இதற்கு பின்னால் சகல நிலைமைகளிலும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர் உஸ்தாத்மார்களை மன்னித்து அருள் புரிவாயாக. அவர்களை எவர்கள் எல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய கபர்களை சுவர்க்க பூஞ்சொலிகளாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எவர்கள் எல்லாம் யா அல்லாஹ் வயோதிபர்களாக நோயாளிகளாக இருக்கின்றார்களோ சிறந்த ஆரோக்கியத்தை கொடுத்து இறுதி மூச்சு வரை சாலிஹான அமல்கள் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை, சந்ததியினர்களை, மனைவி மக்களை மன்னித்து அருள் புரிவாயாக. அவர்களை சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக ஆக்கி அருள்வாயாக. அவர்களை உன்னுடைய நெருக்கத்துக்குரிய நல்லவர்களாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், உலக முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. குறிப்பாக கஸா, லெபனானுடைய முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அந்த யூதர்களையும் யூத சதிகளையும் யா அல்லாஹ் நீ முறியடித்து அவர்களுக்கு தோல்வியை உண்டு பண்ணுவாயாக. எங்களுடைய நாட்டிலையும் முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தையும் கொடுத்தருவாயாக. முஸ்லிம்களை ஆரோக்கியமாக சுதந்திரமாக இருக்க செய்வாயாக. அனைத்து நிலைமைகளையும் சீராக்குவாயாக. நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக. எங்களுடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றுவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله علي ذات عظيم الصفات سميع سمات كبير الشان جليل القدر رفيع الذكر المطاع الامر جليل البرهان فخيم الاسم وسيع الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عميم الاحسان سريع الحساب شديد العقاب عليم العذاب عزيز السلطان ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له في الخلق والأمر ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله المبعوث إلى الأسود والأحمر المنعوت بشرح الصدر ورفع الذكر وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه الذين هم خلاصة الأربع الأربعة وخير خلاق بعد الأنبياء. أما بعد أيها الناس اتقوا الله تعالى وأطيعوه فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا ربكم تضرعا وخفيا إنه لا يحب المعتدين. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه من اتصلت عينهم بالنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى في القرآن المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا
آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وأزواجه وذرياته أمهات المؤمنين، وبارك على سيدنا محمد النبي الأمي وأزواجه وذريته كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنه. وقال النبي صلى الله عليه وسلم: إن الحسن والحسين هما ريحانتاي من الدنيا. وقال عليه الصلاة والسلام: فاطمة سيدة نساء أهل الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: حمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولدي مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذوهم من بعدي غرضا، فمن أحبهم فبحبي